பல நேரங்களில் நம்ம என்ன சொல்கிறோம்னா, சிவனை வழிபட்டால் சிக்கல் வருது ஏன் அப்படின்னு கேட்டால் கேள்வியிலே பதில் இருக்குது. என்னென்னா, ஒழுக்கமானது, நேர்மையானது, நீதியானது, தர்மமானத ஒரு விஷயங்கள் பண்ணும்போது அங்கே சிரமங்கள் வரத்தையும் செய்யும். சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு முன்னேறினால் மட்டும்தான் அந்த காரியம் நடக்கும். இப்போ சிஏ படிக்க போகிறோம், ஒரு 6-7 சப்ஜெக்ட் வச்சுருக்காங்க. ஒன்றில் தோற்று போனாலும் எல்லாரும் மறுபடியும் எழுதணும். மற்ற சப்ஜெக்ட்லாம் இல்லை. இது சிஏ மாதிரின்னு வச்சுக்கங்களேன். அதுபோக இறைவன் என்றும் நமக்கு சிக்கலை கொடுக்கவே மாட்டான். நம்ம சரியான பாதையில் போகிறதில்ல. நம்ம என்ன பண்ணுறோம், முள் குத்திருச்சு, செவரு இடிச்சிருச்சு, முள் குத்த போதா, செவந்து இடிக்க போதா? அது மாதிரி தான் நம்ம செஞ்ச தப்பை நம்ம சரியான வழிபாதையை தேர்ந்தெடுக்காமல் கண்ணு வலினா வைத்திய டாக்டரை போய் பார்க்குறது. அது மாதிரியா இறைவனிடம், சிவபெருமானிடம் ஒழுக்கம் சார்ந்தது, நேர்மை சார்ந்தது, நீதி சார்ந்தது, தர்மம் சார்ந்த விஷயங்கள் நம்ம செல்லும்போது அங்கே ப்ராசஸ் அப்படித்தான் இருக்கும். ஒழுக்கம் இருந்தால் தான் வெற்றி பெற முடியும். தப்பு தப்பாக பண்ணிக்கிறது. அப்புறம் எனக்கு சாமி தப்பு பண்ணுதுன்னா, சாமியெல்லாம் தப்பு கொடுக்காது. சாமி எப்பயுமே நல்லது தான் கொடுக்கும். ஒருபோதும் எம்பெருமான் சிவபெருமான் யாருக்கும் தண்டனை கொடுப்பதில்லை. எல்லாமே நம்மதே உருவாக்குறோம். நீ என்னவாக நினைக்கின்றாயோ அது மாதிரி தான் உன்னை உருவாகும். நம்ம அதெல்லாம் விட்டுறது. நல்லது நடந்தால் மட்டும் நான் தான் செஞ்சேன்னு சொல்கிறது, தவறு நடந்தால் சாமி மேலே பழிய போட்டுறது. அப்புறம் எந்த வித நியாயம்? ஒருபோதும் எம்பெருமான் சிவபெருமான் நமக்கு துன்பம் விளைவிப்பதில்லை என்று தெரிந்து அறிந்து தெளிவடைகிறோமோ அன்றைக்கி வெற்றி நிச்சயம். நன்கு ஒன்றை புரிந்து கொள்ளணும். உனக்குள் இருக்கும் இறைவனை புரிந்து கொண்டாவே நம்ம புரிஞ்சுக்கலாம். மற்றும் நேரத்தை சந்திப்போம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.